அதாவது சில டெட் ரீபேமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸா இருக்கும். அதை நினைக்கும் போது இவ்வளவு கட்டணுமா அப்படின்னு. நீங்கள் தொழிலை திறம்பட நடத்திட்டே வந்தீங்கன்னா, அந்த தொழிலை தொடர்ந்து நடத்திட்டே வந்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஒரு திடீர்னு ஒரு பாப்அப் மாதிரி திடீர்னு வந்து ஒரு டிப்பிங் மூமெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் தொழிலை சரியா செஞ்சீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல இன்வெஸ்டர் வருவாரு, நல்ல ஒரு ஒரு லாபம் கிடைக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தொழில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த ரீபேமெண்ட் நினைச்சு நிறைய பேர் என்னன்னா, நீங்க ஒரு காரோ வீடோ வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காருக்கு 5 வருஷமோ ஒரு வீட்டுக்கு 15 வருஷமோ இஎம்ஐ போறாங்கன்னா 15 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம்ல. அந்த வீடு வாங்குறதுக்கு நீங்க 15 வருஷம் கடன்காரனா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடன்கார தன்மையை குறைக்க பாருங்க. ஆனா இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு கார் வந்து நீங்க வாங்கும்போது ஆசைப்பட்டு வாங்குறீங்க 5 வருஷம்ன்றது அந்த 60 மாசம். அது 60 மாசத்துல உங்களுடைய பொருளாதாரம் எப்ப வேணா ஏறலாம் இறங்கலாம். நீங்கள் வந்து இந்த ஊர்லயே பணக்காரனா மாறலாம், இல்ல ஐபி கூட கொடுத்துருப்போம். அப்ப யோசிச்சு அந்த காரை வாங்கலாமா அந்த வீட்டை வாங்கலாமா அப்படின்னு பண்ணணும். வீடு நம்ம பசங்களுக்கு பண்ற கல்யாணம் இது ரெண்டு தான் அதிக கடனை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிக் ஃபேட் வெட்டிங் சொல்லுவாங்க. அதிக கடனை கொடுப்பது கல்யாணமும், நம்ம அதாவது கல்யாணமும் நம்ம வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸோ பிளஸ் வந்து நம்மளோட வீடோ. அடுத்தது நீங்க கார் அது வேணா சேர்த்துங்க. நிறைய பேர் புத்திசாலித்தனமான மகளிர் இருக்காங்க, புத்திசாலித்தனமான ஆண்கள் இருக்காங்க. ஆனா என்ன வெறும் 10% இருக்காங்க. 90% மனிதர்கள் இங்க வந்து ஸ்பெண்டர்ஸா இருக்காங்க. அதுதான் ப்ராப்ளம். இந்த உலகம் எங்க இயங்குது, இந்தியா ஏன் எக்கனாமியா growth ஆகுது அப்படின்னா அதற்கு காரணம் சேவர்ஸ். மனிதர்கள் சேவ் பண்ணி வைக்க. 2008 ஒரு பவுன் நகை 10,000 ரூபாய். இப்ப எவ்வளவுன்னு பாருங்க. 2008 எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஒரு 15 வருஷத்துல எத்தனை மடங்கு ஆயிருக்கு? 4 மடங்கு மேல ஆயிடுச்சு. அப்ப எவ்ரி எத்தனை மாசத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு எத்தனை மடங்கு உயருது? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மடங்கு உயருது. அப்ப ஒரு ரியல் எஸ்டேட் எவ்வளவு உயருது? ஒரு பாண்டோ ஒரு ஈக்விட்டியோ எதெல்லாம் உயருது, கோல்டோ உயருது, அதை நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நீங்கள் அதிகம் யோசிச்சீங்கன்னா அதை சின்ன அளவுல சேமிக்க ஆரம்பிச்சாலும் சரி. ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், அவர் வந்து ரொம்ப நாளா ஆசைப்படுறாரு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும். அப்போ வந்து இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன், எந்த ஏரியாவில் நீங்க பாக்குறீங்கன்னு கேட்டேன். உடனே அவர் ஒரு ஏரியா சொன்னார். இந்த ஏரியாவில் நம்ம நண்பரே இருக்காரு, நீங்க போய் இப்ப வாங்கிக்கிங்க. உடனே அங்க போனாரு, பார்த்தாரு. பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு, சார் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, இஎம்ஐல இருக்கே சார். நான் இஎம்ஐ அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், கண்ணை மூட்டு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா இஎம்ஐல வாங்கினாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிளாட்டோடைய காஸ்டே மாசம் மாசம் 10,000 கட்டணும். உங்களுடைய சம்பளத்துல 10,000 கட்ட முடியாதா? அப்படி இல்லைன்னா அந்த 10,000 வேஸ்ட் தான் பண்ணுவீங்க. கட்டிடுவாங்க சார் பாத்துக்கலாம்னு சொன்னேன். இப்ப அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் வருது, பரந்தூர் ஏர்போர்ட் வருது. இப்போ அவருடைய இடம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? இஎம்ஐல வாங்கலன்னா கூட இஎம்ஐல வாங்குறது யாருக்கு லாபம்னா ரியல் எஸ்டேட் நடத்துறவங்களுக்கு தான் லாபம். ஆனா சேமிக்க முடியாத கன்சியூமர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இஎம்ஐ பெஸ்ட். நிலமே இல்லாம நீங்க இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இஎம்ஐல ஒரு நிலம் வாங்கினா கூட ஒரு 5 வருஷத்துல அந்த இஎம்ஐ கட்டி முடிச்சிருப்பீங்க, நிலம் சொந்தமா இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகும். அதை பார்த்து வாங்க, அவ்வளவுதான். டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா அதை பாருங்க. ரெண்டாவது வந்து அந்த தெரிஞ்சவரா நல்லவரா பார்த்து வாங்கும் போது டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா போதும், நல்லா இருந்தா என்ன பண்ண போறோம். இது மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது ஒரு சொத்து என்பது நல்லா கவனிங்க. நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்து ஒரு லோன் அப்ளை பண்றதுக்கும் ஒரு சொந்த வீட்டுல இருந்து லோன் அப்ளை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு லோன் வந்து அஷ்யூர் பண்றதுக்கு சொந்த வீடோட இபிக்கு கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் நீங்க எப்பயாவது அட்லீஸ்ட் ஒரு லேண்டாவது இருக்குன்னா அதை ஒரு எக்ஸ்ட்ராவா காட்ட முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் அட்வான்டேஜா நம்ம லோனு காட்ட முடியும். இதனால லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ப்ராசஸிங் ஃபீல்டு எல்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மள்ட்ட இல்ல வித்தவுட் ஓன் டாக்குமெண்ட் இல்லைன்னா அது ஒரு மாதிரி. அதுக்காக வாங்கி கடனாளி ஆகணும்னு அவசியம் இல்லை. இது நீங்க ஒரு அசெட் வச்சிருந்தீங்கன்னா அந்த அசெட்டை நாளைக்கு ஒரு பிளட்ஜ் பண்ணி கூட உங்களோட பிசினஸ் வந்து லோனுக்கு போக முடியும். இன்னொரு விஷயம் சொல்றேன், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் அதிக லாபத்தை கொடுக்கும். வீட்டு மனைகள், ரெண்டாவது வீட்டு மனைகள் அதிக லாபத்தை கொடுக்கும், மூணாவது தான் வீடு கொடுக்கும். எல்லாருமே வீடு வீடுன்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்ல போய் வாங்கி அதோடைய growth வந்து அதிகமாகாது. அதுவும் சிட்டிக்குள்ள வாங்குறத விட அவுட்டர்ல வாங்குறது ரொம்ப பெஸ்ட். இதெல்லாம் நீங்க ஒரு அனலைஸ் பண்ணுங்க. எப்ப நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ சேமிக்கின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது நாளைக்கு கடன் வாங்கும் போது பெரிய வட்டிக்கு போகும்போது பயப்படுவீங்க, ஐயோ அவ்வளவு காசு போதே. கடனை பற்றி என் நண்பர் சொல்லுவார், ஓட்ட உள்ள பானை சார்ந்து சொல்லுவார். ஓட்ட உள்ள பானையில ஓட்டா என்ன ஆகும், எல்லாமே கீழே போயிட்டு இருக்கும். அந்த பானையை அடைக்காம அந்த ஓட்டையை அடைக்காம பானை ரொம்ப கடன் போது அப்படிதான். நீங்க ஒரு 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 கோடிக்கு 3 லட்சம் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். அந்த 3 லட்சத்தை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க. அந்த 2 வட்டி 3 வட்டி 5 வட்டி தர மாட்டான், என்ன பண்ணுவீங்க, கந்து வட்டிக்கு போவீங்க. அப்ப அது நம்ம இவனை சமாளிக்கணும் அவன்கிட்ட போவோம்.
இவனோட அவன் தான் பெரிய பிரச்சனைக்குரியவனா இருப்பான். அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு தப்பா பண்ணவே பண்ணாதீங்க. 2 வட்டி 3 வட்டிக்காக 5 வட்டிக்கு மேலாம் கடனே வாங்க. 5 வட்டியே கொடுக்க முடியாது, 5 வட்டியே கொடுக்க முடியாது. ஆனா இதை தாண்டி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா செம்மையா மாட்டிப்பீங்க. இவனாவது பரவாயில்ல, தெரிஞ்சவன்ட 2 வட்டி 3 வட்டி 5 வட்டி வாங்கியிருப்பீங்க. ஆனா தெரியாதவன்ட போய் இந்த ஆப் எல்லாம் பார்த்து பிளஸ் இந்த விளம்பரம் எல்லாம் பார்த்து போனீங்க அப்படின்னா வச்சு செஞ்சுருவானுங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை மாட்டவங்களா இருக்காங்க. சிங்கப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் அங்க போய் அங்க ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சு அந்த சைனீஸ் கந்துவட்டிக்காரன் மாட்டிக்கிட்டு பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு சம்பளத்துக்கான டெபிட் கார்டையும் வாங்கி வச்சுட்டு அந்த பையனால இங்க வீட்டுக்கு பணமே அனுப்ப முடியல. அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறது தான் என்ன பண்ணா, ஒழுங்கா வீடை கட்டாமே இருந்துக்கலாம். வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் சிங்கப்பூர்ல இருக்கானேன்னு சொல்லிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியில அந்த வீடு நிக்குது. அந்த வீட்டை முடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணா, அங்க போய் கந்துவட்டியில வாங்கிட்டான். கந்துவட்டியில வாங்கி மாட்டிக்கிட்டான். இது கந்துவட்டி உங்களுக்கு தெரியும், தாறுமாறான வட்டி. இப்போ அதை கட்டுவதற்காக அவன் சம்பளம் எல்லாம் போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த வீடு தேவையா? யோசிங்க, நல்லா யோசிங்க. இதெல்லாம் ஏன்னா வெளிநாட்டுல இருக்க ஒரு வீடு கூட கட்டல 4 பேர் சொல்லுவான். அதனால என்ன, இப்ப அவன் வாயில ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நாம கட்டணுமா என்ன? நம்ம என்னை காசு இருக்கா கட்ட போறோம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கூட கட்டிக்கலாம். இப்ப இந்த டிராப்ல இருந்து எப்படி வெளில வர்றது யோசிச்சு பாருங்களேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டிகளை அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஃபாரின்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசெல்லாம் யாரோ ஒரு சைனீஸ் கந்துவட்டிக்காரனுக்கு போனா அந்த 1ஆம் தேதி ஏன்டா வருது இருக்கும்? 1ஆம் தேதி வந்தா அது சந்தோஷம் வருமா? இந்த காசு எவனுக்கு தானே போகுது. கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதுக்குதான் சொல்றேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி 2 வட்டி 3 வட்டிக்கு மேல நீங்க போய் வாங்கவே கூடாது. இவனையாவது சமாளிச்சிடலாம். இதுக்கு மேல இன்னொருத்தான் அதிகமா கொடுக்குறேன்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து இவன்கிட்ட கொடுத்தோம்னா அவனை சமாளிக்க முடியாது. இவனை கூட சமாளிச்சிடலாம். ஏன்னா இது கஷ்டம், இது கம்மி தான். அவன் 5 வட்டி 10 வட்டி போகும்போது அவன் கந்து வட்டி, அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், பொலிட்டிக்கல் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அவன் கந்து வட்டிக்காரங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டோட தான் இருப்பானுங்க. அவனுக்கு எல்லாம் பல கோடி கந்து வட்டி பணம் எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலுடைய பிளாக் மணி தான். அவங்க ஒரு மினிஸ்டர் லெவல்ல இருக்க பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜாதிகாரன்ல யார் ஒரு ரவுடிசமா தாதாயிசமா இருக்கானோ அவனை கூட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவான். இதான் நடக்கிறது சொல்றேன், சரியா? அவன்கிட்ட கொடுத்துருவான். அவனுக்கு நாளைக்கு ஒரு கந்துவட்டிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, லீகலா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும். அதனால அவன் துணிஞ்சு அடிப்பான். ஏகப்பட்ட வட்டியை போடுவான், ஆளை தூக்குவான், கடத்துவான். நீங்க நல்லா கவனிங்களேன். ஒருத்தன் திருநெல்வேலியில ஒரு பையனை கொளுத்திட்டு சேர்த்த தற்கொலை பண்ணிட்டான். அவனை யார் அந்த கந்துவட்டிக்காரன் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஒரு சினிமா நடிகர், ஒரு டைரக்டர், அவருடைய மச்சான் செத்து போனான். அந்த அந்த கந்துவட்டிக்கார பினான்சியலை தூக்க முடியுதா? எவ்வளவு பேர் இன்ஃபுளுன்ஸை தூக்க முடியுதா? எந்த கந்துவட்டிக்காரையும் யாரும் தூக்கவே முடியாது. இது மேல புரிஞ்சு. அதனால அவசரப்பட்டு அந்த மாதிரி உங்க வாயிலெல்லாம் அந்த மாதிரி வரவே கூடாது. என்னைக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வட்டி, மீட்டர் வட்டி, தண்டல் ஈயல்னு வாயில வருதோ, தேட ஆரம்பிக்கிறோமோ, வாழ்க்கை நரகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அதை முதல்ல நம்ம கட் ஷாட் பண்ணுவோம். இருக்கிறவன சமாளிச்சுக்கலாம், என்ன வேணா சமாளிக்கலாம். அதாவது மனநிலை தான் முக்கியம். ஒருத்தனை சமாளிப்பதற்கு என்னதான் பண்ணுவான், என்ன வேணா ஃபேஸ் பண்ணிடலாம். இவனுக்கு ஆஃப் பண்ணுன்றதுக்காக அவசரப்பட்டு நீங்க பெரிய விஷயம். என்னோட ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரியும், எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து அந்த செத்து போயிட்டான். சட்டை ஒருத்தன் பிடிச்சான். சட்டை பிடிச்சா என்னப்பா இது? சட்டை பிடிச்சா என்னப்பா? அவனை எப்படி புரியும்? வேற என்ன பண்ணுவோம், அது பண்ணிருக்கலாம். அந்த எமோஷன் நான் சொல்றேன், எமோஷனல் ட்ரிக்கரை தயவு செய்து நிறுத்து. இங்க அவமானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, புரியுதா? என்ன அவமானம்? 45 நீரவ் மோடியோ விஜய் மலையோ அங்க ஜாலியா என்ஜாய் பண்றான் லண்டன்ல. பேங்க்ரப்சி கொடுத்த பைஜூஸ் போனர் வீடு உங்களுக்கு பாத்துறீங்களான்னு தெரியாது. அனில் அம்பானி திவால் கொடுத்தாரு. அவரோட வீடு எத்தனை வீடு? ஒரு ஹெலிபாட், ரெண்டு பிரைவேட் ஜெட் வச்சிருக்காரு. அவரே திவாலானவரே அவர் வச்சிருக்காரு. அவர் எவ்வளவு கொடுக்கணும் பணம் எல்லாருக்கும்? அவனால எல்லாருமே நிம்மதியா தான் இருக்கான். 10 லட்சம் 5 லட்சம் 1 கோடி 2 கோடி 5 கோடி வாங்கிட்டு இவன் வாழ்க்கை ஃபுல்லா சாவடிக்கிறான். அந்த மெசேஜ் 40 மெசேஜ் எனக்கு போடுறான். எனக்கு பாதி ஹார்ட் அட்டாக் வருது. திடீர்னு ஒருத்தன் காரணம் நிறுத்துறான், அங்க இருந்து அப்படியே தண்ணியில குதிக்கிறான். அந்த மெசேஜ் நான் பாக்குறேன். அதுக்குள்ள ஒரு லேடி என்னை கூப்பிடுது, 30 கோடியில் எனக்கு பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. மக்களை ஒரு விஷயம் தான் சொல்றேன், எல்லாவற்றையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், பாசிட்டிவா இருக்க கத்து. அதாவது ஒரே ஒரு தப்பு பண்ணக்கூடாது. இன்னையில இருந்து நாளைக்கு, நேத்துல இருந்து நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை இன்கமா எடுக்கிறீங்களா, லாபம் எடுக்கிறீங்களான்னு பாருங்க. கடனை சமாளிக்கிறது 2வது விஷயம். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டிக்காரன் கடன்காரனே தேடுவோம். லோன் ஆப்பே பார்ப்பான், கடன்காரனே தேடிட்டு இருப்பான், கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவான், ஃபேஸ்புக் போவான், பிரைவேட் ஃபைனான்ஸா பார்ப்பான். உங்கள் தொழிலை பாருங்க. இது ரொம்ப டேஞ்சர்ஸ். கடன்காரங்களை துரத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாள் கடன்காரன் திரும்ப துரத்துவான், நம்ம மாட்டிப்போம். அப்ப அந்த லாஜிக் என்னன்னா, உங்களோட ப்ராகிரஸ் மானிட்டர் பண்ணிட்டீங்களா? சின்ன சின்ன ப்ராகிரஸ், ஈவன் 1%. நேத்து ஒரு 4 ப்ராடக்ட் சேல் பண்ணீங்கன்னா தயவு செய்து நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண பாருங்க. அதுக்கு உங்களால பண்ண முடியுமா? பிரான்சைசி கொடுக்க முடியுமா? அது ரெஃபரல் இன்கம் கொடுக்க முடியுமா? எப்படியாவது உங்களுடைய ப்ராடக்டை வெளில தள்ள பாருங்க. அதுதான் உங்களுக்கு லாபம்.
அதை விட்டுட்டு லோன் வாங்காத கடந்த பேங்க்லயும் சரி, என்பிஎஃப்சிலும் சரி, ஆப்லயும் சரி, வெளியில பிரைவேட் பினான்ஸும் சரி, இதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு போதை ஆயிடும். நம்ம வந்து வாடகை கொடுக்கறதுக்கோ, கரண்ட் பில் கட்டுறதுக்கோ, சேலரி கொடுக்கறதுக்கோ நம்ம இதே மாதிரி வாங்கி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு நாள் அது நீடிக்கும்? அப்ப பிசினஸை போக்கஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸை அதிகப்படுத்துறதுக்கு பாருங்க. அதாவது ஒரு பேமெண்ட் வந்துச்சுன்னா இந்த பேமெண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், ஏன் பேமெண்ட் வருது, ஏன் வெளியில போகுதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எதா இருந்தாலும் பண்ணுங்க. சரியா? கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க இதை யூஸே பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அது புத்திசாலித்தனமா பண்ணுங்க. ஒரு நாள் கிரெடிட் கார்டு உங்களுக்கு எவனா மாறும். அப்ப புரிஞ்சுங்க. அதாவது நான் சொல்றது என்ன தெரியுமா, ரியல் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை நல்லா போகும். நம்மளுடைய டேட்டால எல்லாமே இருக்கு. கடைசி விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா, ஒரு ஹெல்ப் இல்லாம உங்களால ஒரு கேம் சேஞ்சரா மாற முடியாது. நிறைய கடன் கவுன்சிலர்கள் இருக்காங்க, பினான்சியல் அட்வைசர்கள் இருக்காங்க. எப்படி கடனை அடைக்கணும், மேனேஜ் பண்ணணும், அவங்க வந்து சொல்யூஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய கடன் கன்சாலிடேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணும், ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு என்ன பண்ணும், யார்கிட்ட நெகோசியேட் பண்ணும். நல்லா கவனிங்க. யாருக்காவது தயவுசெய்து நான் சொல்றேன் பாருங்க, எதுக்கு நான் சொல்றேன், இவ்வளவு நாள் நான் சொன்னதில் உங்களுக்கு சொல்றேன். யாருக்காவது ரொம்ப இந்த பேங்க் பிரஷர் இருக்கு, கிரெடிட் கார்டு பிரஷர் இருக்கு, தேர்ட் பார்ட்டி பிரஷர் இருக்குன்னு நினைக்கிறவங்க, ரொம்ப பெரிய பிரஷர், ஒரு 10 அதுக்குன்னு 1 லட்சம் 2 லட்சம் வந்துடாதீங்க, அடிச்சு விடுவேன் நான். ஒரு 10 லட்சத்துக்கு மேல பிரஷர் இருக்கு எனக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, நிறைய ஒரு சட்ட ரீதியா உதவி செய்யறதுக்கு நம்மள்ட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்கள யாராவது நான் ரெஃபர் பண்றேன், அவங்கள போய் பாருங்க. முதல்ல ஒரு கவுன்சிலிங் எடுத்துங்க. முதல்ல பினான்சியல் கவுன்சிலிங், டெட் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு பிளான் எடுத்துங்க. நீங்க கடனுடைய சிக்கி சினாமணம் ஆகணும், சீரழியணும் அவசியமே கிடையாது. பயப்படணும், எந்த நெகட்டிவ் தாட்டும் வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை உங்களால சமாளிக்க முடியும், கடந்து வர முடியும், ஓவர் கம் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்படி நீங்க நம்புங்க. அதுக்கு கோல்டன் அவரோ காலையில எந்திரிச்சோ அஃபர்மேஷன் எழுதுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பர்சனல் ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னோட செக்ரட்டரி நம்பரை கீழே போடுறேன், அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க, அல்லது என்னோட அந்த டெலகிராம் போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாலும் எனக்கு வரும். உங்க பிரச்சனையை சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க. ஒரு அம்மாலாம் எனக்கு 21 நிமிஷம் போடுது. கேர்ள் ஃப்ரெண்ட் அது பாட்டு கேட்டுட்டே இருக்கிறதுக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் பேச்சே கேட்க முடியாது 21 நிமிஷம். மாடு ஏட்டு நான் எல்கேஜி பி செக்ஷன் படிக்கும் போது நல்லா படிப்பேன் சார் அப்படின்னு ஆரம்பிக்குது. பயந்துட்டு நான், ஐயோ எப்பமா +2 முடிப்பேன்னு தெரியல. எவ்வளவுலாம் சொல்லாதீங்க. என்ன பிரச்சனை, எவ்வளவு கடன் இருக்கு, என்ன பண்ணும், ஓரளா சில விஷயங்கள் டீப்பா நானே கேட்பேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க மேடம். சரியா? அதனால பிராக்டிகலா நீங்க இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் உங்களால கடன்ல இருந்து வெளில வர முடியும். நம்புங்க, எந்த ஒரு சேலஞ்சில இருந்து வெளியில வர முடியும். அதற்கு மனதளவுல சில விஷயங்கள் பண்ணாலே போதும். அடுத்த விஷயம், லாஸ்ட் விஷயம், சப்போர்ட் நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணும். டெப்ட் டிப்ரெஷன், அதாவது கடன் டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க யாராவது ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டுகிட்டயோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ ரிலேட்டிவ்ஸ்டையோ ஷேர் பண்ணதெல்லாம் பண்ணுங்க. பட் அவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதவங்களா இருக்கணும். ரெண்டாவது, அவங்க பயப்படக்கூடாது. அவங்க லெவலுக்கு நீங்க பாட்டு திடீர்னு ஒய்ஃப் நார்மலா வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 5 கோடி கடன் சொன்னா அது பயந்துரும். அவ்வளவுதான், எல்லாமே பயமாயிடும். வீட்டோட சூழலை மாத்திராது. யார் உங்களுக்கு உதவுவாங்களோ, சப்போர்ட் பண்ணுவாங்களோ, கைட் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஷேரிங் பேர்ல இதை உளறி வச்சு குடும்பத்தையே நாசமாக்கிறது. முதல்ல எனக்கு கடன் வரும்போது எங்க அப்பாட போய் நான் சொல்லிட்டேன். ஏதோ பேசும்போது சொல்லும் போது அவர் அப்படியே வெக்ஸ் ஆகி அப்படியே இருப்பாரு. அவர் வந்து ஒரு மினி சிவாஜி கணேசன் மாதிரி ஆயிடுவார். அப்படியே ஒரு சோக பாட்டிலே இருப்பார். சிவாஜி சொல்லவே வேணாம், அப்படியே இருப்பார். டிவி பாட்டு கூட ஒரு ½ அன் அவர் கூட பாத்துட்டே இருந்தார். பயந்துட்டேன். ஐயோ, அப்பதான் புரிஞ்சிச்சு இவருக்குலாம் சொல்லியே கூடாது. ஏற்கனவே ஒரு மாதிரி தேவையில்லாம ஏன் அவரோட வயசான காலத்துல அவங்க நிம்மதி ஏன் ஸ்பாயில் பண்ணும். ரைட்டா? அடுத்த விஷயம், யார் வந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கூட இருக்கு. நான் இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். வாழ்க்கை எப்படி இருக்கு, என்ன பண்ணதுனே தெரியல, என்னடா லைஃப் அப்படின்னு யாராவது சொன்னானா நீங்க அலர்ட் ஆகுங்க. அவன் மைண்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையை கிவ் அப் பண்ணிடலாம் போல இருக்கு சார் சொல்லுவாங்க. அந்த நேரம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நான் சொல்லுவேன், ஐயா இன்னும் நிறைய இருக்கு, புரியுது சார், நீங்களும் சொல்றீங்க, உங்க வீடியோக்கள் தான் வந்து கடைசி ஆறுதல், என்ன பண்றது. அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில வந்து எந்த முடிவையும் நாம எடுப்பதற்காக இந்த பிரபஞ்சம் அனுப்பல. நம்மளோட வாழ்க்கையை வந்து நெகட்டிவாவோ முடிச்சுக்கிறதுக்கோ நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா? அப்படின்னா 17 வருஷம் இருக்கணும் நான் போய். சரியா? நான் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கேன். சரியா? நான் ஒன்னும் சொர்க்கத்துல இருந்து நான் பேசல, என் வீட்டு பெட்ரூம் வந்து பேசிட்டு இருக்கேன். முதல்ல நம்புங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னு ஷேர் பண்ணுங்க. யாருமே இல்லைன்னா என்னுடைய டெலகிராம்லயே மெசேஜை போடுங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கிறவரா இருக்கணும். நண்பரா இருந்தா அந்த எமோஷனல் சப்போர்ட் பிளஸ் அட்வைஸ், ஈவன் பிராக்டிகல் ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா நம்ம வந்து சொல்லலாம். அப்படி
யாரும் இல்லை அப்படின்னா வேற யார்ட்டையோ போய் சொல்லணும் அப்படின்னா வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லுங்க. அது ரொம்பலாம் சொல்லாதீங்க. சொல்லும் போது முடிஞ்சா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு இஷ்யூ இருக்கு சார், எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் யாரையும் மீட் பண்றதை விரும்புறது இல்ல. உங்களுடைய இப்ப வந்து நான் சமீபத்துல ஒரு போன மாசத்துல ஒரு 2-3 பேரை பார்த்தேன், எல்லாருமே ஒரு 15 கோடிக்கு மேல இஷ்யூ இருந்தாங்க. நாமளும் பார்க்கல அப்படின்னா அவங்க இருக்க போறது இல்லை. அதனாலதான் நான் அதுல ஒரு பையன் 30 வயசு பையன். அப்ப நாம ஏதாவது செய்ய வந்திருக்கோம் பூமிக்கு. அப்ப அவங்கள கூட்டு நான் மீட் பண்ணி நான் என் ஆபீஸ்ல பேசினேன். நைட் லேட்டா தான் வந்தாங்க, நான் பேசினேன், ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன். அது கவுன்சிலிங் வேணுமா வேணாமான்னு உங்களோட பிரச்சனையை பார்த்தாலே தெரியும், ரைட்டா? அடுத்த விஷயம், ப்ராக்டிக்கலா சொல்றேன், இந்த மென்டல் லோடு மைண்டுக்குள்ள வந்து, நான் 20 வருஷமா இருக்கேன், 20 வருஷம் மேல இருக்கு இண்டஸ்ட்ரியில. எனக்கு எத்தனையோ பேரை தெரியும், எத்தனை தொழிலதிபர்களை இழந்திருக்கேன், நண்பர்களை இழந்திருக்கேன், உறவினர்களை இழந்திருக்கேன். அந்த வலியும் வேதனையும் இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு தோணும், ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபீல்டுக்கு வந்த பின்னாடி தான் வந்து அந்த ரிலேட்டிவ் இறந்து போறாரு, ஒரு வார்த்தை அவர் சொல்லிருக்கலாம் என்கிட்ட. அவருக்கு தெரியுமா நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்பீக்கர்னு தெரியுமா? தெரியாது. அதனால அவர் வந்து ஒருவேளை அவர் எனக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவரோட சேலஞ்ச் கண்டிப்பா நான் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன், சப்போர்ட் பண்ணிருப்பேன். ஒன்னு பொருளாதாரமா கூட பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் பண்ணிருக்கலாம், அவரை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம். கடங்காரங்கிறது இந்த ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் நம்புறேன். கடங்காரங்க ஒருத்தர் பேசுனா, 2 பேர் 3 பேர் பேசுறாங்க. ஒரு லேடி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சார் வல்கரா பேசுறாங்க சார், பேங்க் அபிஷியல். எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு, அந்த மாதிரி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி பேசினா நீங்க கொடுப்பீங்களான்னு பாக்குறான், அவங்க ட்ரிகர் பண்றான். அது நிறைய காரணம் இருக்கு, சரியா? அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கு தான் சொல்றது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கூட இருந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணணும் கத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. அதுக்காக வந்து யாருக்கும் பயந்து அஞ்சு அஞ்சு செத்துக்கிட்டு இந்த தப்பான முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுது. 2 தடவை நான் சூசைட் ட்ரை பண்றேன்னு சொல்லுது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேற இருக்கு, இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும். கஷ்டமா இருக்கு எனக்கு. இந்த மாதிரி போயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு யார் இருக்கா கடைசி வரைக்கும்? அதுக்கப்புறம் இனிமே தான் லைஃப் இருக்கு, அது கல்யாணம் பண்ணணும், இது பாட்டி ஆகணும், அதை கொஞ்சம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பையனையோ பொண்ணை விட பேரம்பேத்தி கொஞ்சம் சுகம் வேற இதுல இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு இருக்கு. நமக்கு யாரை பிடிக்கும்? அம்மா அப்பா பிடிக்குமா, பாட்டி தாத்தா பிடிக்குமா? அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டி தான் பிடிக்கும். அவன் அவங்க செல்லம் கொஞ்சம், அவங்கள எப்படி இழக்க முடியும்? அந்த ரோலே இல்லாம போலாமா? அதுவும் தப்பா யாரோ ஒருத்தர் காசு வாங்கி கொடுத்து மாட்டிச்சு, அதை வாங்கி அதை என்ஜாய் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல. செய்யாத தப்புக்கு நம்ம ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? யாரையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும், அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் நம்மகிட்ட இருக்கு. 2வது, ரொம்ப மென்டலோட ஏத்திக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மென்டலோட ஏற 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 என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க, நல்லா பேசிட்டே இருப்பான், லோன்லியா மாறிடுவான், ரூமுக்குள்ளே இருப்பான், வரமாட்டான். உங்கள் குழந்தையோ அல்லது உங்க யாரோ ஒருத்தவங்க கணவரோ மனைவியோ ரூமுக்குள்ளே இருக்காங்க, நம்ம கூட இல்ல தனியா இருக்காங்கன்னா நீங்க அலர்ட் ஆகணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு நடக்குதுன்னு அர்த்தம். சொல்ல முடியாத பிரச்சனை கூட அவங்க இருக்கலாம். நாட் ஒன்லி கடன் மட்டும் இல்லை, ரிலேஷன் சேலஞ்சஸ் கூட நிறைய ஏதாவது இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்குதான் சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு சோல்மேட்டாவது வச்சு. நம்ம கதையை நான் என்ன கேட்கிறேன், ஒரே விஷயம், நமக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன் இல்லாம கூட போலாம். அந்த 750 கோடி பேர்ல ஒரு பையன் நமக்கு சப்போர்ட் பண்ணாம போலாம். நம்ம கதையை கேட்கறது கூட ஒருத்தனை சம்பாதிக்கல. சரி, அப்படியும் யாருமே இல்லை சார், என் கதையை யாரும் கேட்கவே மாட்டாங்க சார். நாம எத்தனை பேர் கதையை கேட்டுருக்கோம்? அதனாலதான் இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன தெரியுமா? என் டீம்ல ஒரு 10 பேரை ரெடி பண்றேன் இதுக்குன்னே, இந்த கதை கேட்கறதுக்குன்னே. நேத்து ஒரு மேடம் இருக்கேன் என் டீம்ல. அவங்க எப்படின்னா, அது ஒரு மனநோய். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அவங்க ஹஸ்பண்ட் நல்லா வச்சிருந்திருக்காரு. அவர் எல்லாம் ஒரு வேலையும் செய்யல. நல்லா கவனிங்களா, செத்து போற ஹஸ்பண்ட் எல்லாமே ஒய்ஃப் அப்படியே காலால தலையால தாங்குவான், சீக்கிரம் போயிடுவான்னு அர்த்தம். சரியா? எந்த வேலையும் செய்ய விட மாட்டான், காய்கறி செஞ்சு கொடுப்பான், சமையல் செஞ்சு கொடுப்பான், என்னென்னவோ பண்ணுவான். அவன் கொஞ்ச நாள் காண போயிடுவான், இருக்க மாட்டான். எங்க அப்பா அம்மாவோட அவர் நல்லா வச்சிருந்தாரு, ரைட்டு. அவர் இல்ல. இந்த அம்மா என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே இருக்கு, ஒரு மாதிரி மாய உலகத்துல இருக்காரு. அவருதான் அவரை பத்தியே பேசுது. எவ்வளவு போர் அடிக்க முடியுமோ அவ்வளவு போர் அடிக்குது, என்ன மட்டும் இல்ல எல்லாரையுமே. அப்ப நான் சொல்றேன், யாருமே கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா மேடம் கேட்டேன். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? எவ்வளவு வேலை இருக்கு? ஒரு பையன் பொண்ணு அவங்க லைஃப பார்க்கலாம், உங்களுக்கு காசு பிரச்சனை இருக்கு, அந்த பிசினஸ் டெவலப் பண்ண பார்க்கலாம். இன்னும் நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கீங்களே ஏன்? அவர் போய் சேர்ந்துட்டாரு, அவர் மேல இருந்து உங்களை பார்த்துட்டே இருக்காரு, நீ டெவலப் பண்ணணுமா இல்லையா? அவரே நினைச்சிட்டு சோக பாட்டு பாட்டா அவர் பிடிச்ச பாட்டை போட்டு ரீல்ஸ் கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மனநோய் வந்து பெருசா வெடிச்சு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல பொண்ணு செத்துரும், இல்ல மன பைத்தியம் முத்தி போயிடும். இது நெகட்டிவ் எனர்ஜி ஆகும். அந்த பொண்ணு வெளியில பணம் கொடுத்துருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பணம் வராது. ஏன்னா தெரியுமா? இது வந்து ஒரு பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவ் ஆயிடுச்சு. அந்த நெகட்டிவ் வந்து முன்னாடி வந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டே இருக்கும். இது தெரியாம இது அது ஒரு சுகம். ஒரு உறவு போயிடுச்சு, அந்த காதல் தோல்வி ஒரு சுகம் சொரிஞ்சுட்டே இருந்த சுகம் மாதிரி. அது காதல் தோல்வி, கடன் தோல்வி, அவனை செத்து போயிட்டானா அவனை நினைச்சே ரொம்ப ஃபீல் பண்றது, எவ்வளவு நினைச்சே ஃபீல் பண்றது. இருக்கும் போதே விட்டுறது, செத்த போனா ஃபீல் பண்றது. ரைட், இருக்கும்போது நல்லா பார்த்தோம், போய் சேர்ந்துட்டான், என்ன பண்ண முடியும்? உடன்கட்டை ஏற முடியும், நம்மளுக்கு தீயா குளிக்க முடியும், நம்மளுக்கு குழந்தை இருக்கு, உலகம் இருக்கு, நம்மள்ட்ட அவ்வளவு பண பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் தயவு செய்து சொல்றேன், எல்லா மனிதர்களையும் நான் மதிக்கிறேன், அவங்களோட அன்பை ரெஸ்பெக்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் போனா வருமா? நான் தான் சொன்னேன், மேடம் நல்லா யோசிங்களேன், எத்தனை குழந்தைகள் கஷ்டப்படுது, அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். நீ சம்பாரிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. நீ இவ்வளவு கஷ்டப்படுறல, உன்ன மாதிரி எத்தனை லேடிஸ் கஷ்டப்படலாம், அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம்ல. என்கிட்ட நிறைய பேருக்கு கொரியரோட வராங்க, நான் அவங்களால அனுப்பி விடுறேன், நீங்க கவுன்சிலிங் கொடுங்க. எனக்கு கொடுக்க தெரியாது சொல்லிச்சு, ஒண்ணும் இல்லை, அவன் கதையை கேளு.
அவன் கதையை முதல்ல கேளு. டெய்லி ரெண்டே ரெண்டு பேரை தரான். அவன் ஏதாவது புலம்புவான், கடனை வச்சிருக்கேன். ஏன்டா ஒரு ஆள் இருக்காரு, அவர் என்ன பண்ண தெரியுமா, வரிசையா ஒரு 20 நம்பரை சூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் அனுப்புவார். நான் சூசைட் பண்ணிக்க போறேன், 10,000 அக்கௌண்ட்ல ஜிபே பண்ணுங்கன்னு போட்டா அந்த 8 பேர் எனக்கு கால் பண்றாங்க. என்ன சார் இந்த மாதிரி பண்றாங்க. இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொரு வித்தியாசமான ஆளு, அவரு 20 பேரை சூஸ் பண்ணுவாரு. இந்த 4AM கிளப் வந்து நான் பார்க்காத காமெடியே கிடையாது. ஒரு 20 பேரை சூஸ் பண்ணுவாரு. எல்லாத்துக்கும் நான் கடன் பிரச்சனைல இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, சொல்யூஷன் கொடுங்கன்னு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு 4 பேர் போட்டு விடுவாரு. இவரே பிசினஸ் மேன், ஹவுஸ் ஒய்ஃப் என்ன சொல்லணும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அதுக்கு சீட்டு போடுறது, அது ஒரு வீட்டு பசங்களை படி அது பயந்து போய் எனக்கு என்ன சார் நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் அனுப்புறாரு. யாருட எதை கேட்கணும்னே தெரியல, யாருட எதை யாருன்னே தெரியாதவனுக்கு எல்லாம் 4AM கிளப்ல உள்ள போய் எனக்கு ஜிபே பண்ணுன்னு போடுறான். இதெல்லாம் எங்க போய் நிக்கும் பாருங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, முதல்ல ஷேர் பண்றதை கேட்கணும். ஒரு 10 பேரை ரெடி பண்ணி, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், ஸ்னேகா அப்படின்னு போட்டேன். அது வந்து தற்கொலை தடுப்பு பிரிவு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து அவங்க ஆபீஸ்க்கும் போலாம், அல்லது நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஷேர் பண்ண அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இதை நான் வந்து நம்ம டீம்ல, நம்மளோட 4AM கிளப்ல யாரு வந்து இதுல நீங்க வந்து கை தூக்கலாம். ஒண்ணு, நிறைய பேர் இருப்பீங்க, ஐயா எனக்கு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க. இதுல நல்லவங்களா இருப்பீங்களா, ஒரு நாளைக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் 2 பேருக்கோ ஏன் நீங்க கதை கேட்க கூடாது, ஷேரிங் எடுத்துக்க கூடாது, அல்லது கவுன்சிலிங் கொடுக்க கூடாது. எப்படி கவுன்சிலிங் கொடுக்க நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா, என்ன சொல்லணும் உங்களுக்கு, என்ன எப்படி சொல்லணும்ன்றதை நான் சொல்லி தரேன். யாரு வில்லிங்னஸ் இருக்கீங்களோ, 2 விஷயம், யாருக்கு கவுன்சிலிங் வேணும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. யார் வந்து கவுன்சிலிங் கொடுக்க ரெடியா இருக்கீங்க, அது காசு வாங்கிட்டு கொடுக்கலாம், காசு வாங்காம கொடுக்கலாம். காசு வாங்காம கொடுக்கறது ரொம்ப புண்ணியம். சரியா, நீங்க பேசிக்கலா சில விஷயங்கள் தான் செய்ய போறீங்க. ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், யார் வேணா சைக்காலஜிஸ்டா மாறலாம். நல்லா கவனிங்க, யாரோ ஒருத்தருக்கு அவருடைய கதைகளை கேட்பதன் மூலம் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்றீங்க. அதை விட்டு தெளிவா சொல்லி, சில பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணுவான், பிரச்சனை இருக்கு பிரச்சனை சொல்ல வேற மாதிரி பேசுவான், அதுக்கே 2 மெசேஜ் எனக்கு வந்துருக்கு. அது புண்ணியம். ஒருவேளை நீங்க அதுக்கான பதில கொடுத்துட்டீங்கன்னா, அதனால அவர் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு, ரொம்ப ஒரு அவரு இமீடியட்டா அவர் வெளில வராரு, அல்லது கொஞ்சமாவது ஆறுதல் ஆகுறாருன்னா அதுவும் புண்ணியம். நிறைய பேர் வீட்டுல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் பாக்குறது, டெலகிராம் பாக்குறது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நிறுத்திட்டு தயவு செய்து இன்னையில இருந்து இந்த மாசம், ஏன்னா சூசைட் ரொம்ப அதிகமா போகுது மக்களே, ரொம்ப அதிகமா போகுது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கெல்லாம் வர்ற மெசேஜ்லாம் அப்படியே 4 அனுப்பிச்சு விட்டுறேன். உங்களுக்கு 4 பேர் என் டீம்ல யார் இருக்காங்களோ அனுப்பிச்சு விட்டுறேன். அவங்க நம்பரை கூட்டு நீங்க பேசுங்க, சார் உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை, ப்ரொஃபஷனலா பேசுங்க. நீங்க ப்ரொஃபஷனலா பேசுனீங்கன்னா எந்த ஆம்பளையும் தப்பா பேச மாட்டான். உங்க வார்த்தையில தெரிஞ்சிடும் நீங்க சரியானவங்களா நீங்க எப்படின்னு. நீங்க இடம் கொடுத்தா அவன் பேசுவான், இடம் கொடுக்காத அளவுக்கு பேசுவான். என்ன பிரச்சனை வேணா, என்ன பிரச்சனை கேளுங்க, மாத்தி கேளுங்க, டோனை ரைஸ் பண்ணுங்க. எல்லாமே சிங்க பெண்கள் தான். யாருக்கு கவுன்சிலிங் வேணும், யாரு கவுன்சிலிங் கொடுக்க போறீங்க, இந்த 2 பேரும் எனக்கு தேவை. அடுத்த விஷயம், கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோரமா, அதாவது கவுன்சிலிங் யாருக்கு தேவையோ, நீங்கள் ஒரு நெட்வொர்க்ல இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, நம்ம எல்லா நேரமும் ஒருத்தரே நம்பி இருக்க முடியாது. மென்டார் நம்ம கோச்சே நம்பி இருக்க முடியாது. ஒருத்தர் சிங்கப்பூர்ல தான் எனக்கு கால் பண்றாரு, நான் எடுக்கல, அவர் சொல்றாரு நான் மாலையில குதிச்சிருப்பேன் சார் சொல்றாரு. எல்லா நேரமும் நான் போனே பார்த்துட்டு இருக்க முடியுமா, யோசிங்க. அதுக்கு ஒரு நெட்வொர்க் நான் கிரியேட் பண்றேன். நம்ம குரூப்லயே பாத்தீங்கன்னா யாருக்கு கவுன்சிலிங் வேணுமோ, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சில ஆர்வம் இருக்கும், மோட்டிவேஷன் மெசேஜா போடும், எனக்கே நிறைய வீடியோ எல்லாம் அனுப்பிவிடும், மெசேஜ் போடுறோம். அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல மனுஷங்க தான், ஏதோ ஒன்று அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வேஸ்ட்ஃபுல்ல ஒரு 5 6 டிக்கெட் இருக்கு. அந்த குரூப்போட சேர்த்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணா அதுங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஏதாவது ஒன்று போடும், தலைவா பெரிய ஆளா போற, சூரியனே உதித்து சிங்கமே கடிச்சு சாப்பிட்டு, இது மாதிரி ஏதாவது பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குரூப்ல நீங்க இணைஞ்சிருங்க. இது வந்து பொருளாதார குரூப்லாம் இல்ல, மோட்டிவேஷன் குரூப்னு வச்சுப்போம். கண்டதை நீங்களும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் போடுங்க, அவரு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் போட்டோம். 24 பயங்கர அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அது லாஸ்ட் பாயிண்ட். வாழ்க்கை ஒரு தடவை தான் இல்லையா? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகள் தான் இன்னைக்கு கடனா வந்து நிக்குது, நிதி சுமைகளா, பினான்சியல் சேலஞ்சஸா வந்து நிக்குது. இதை பார்த்து பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். கார் ஓட்டுறோம், 2 வீலர் ஓட்டுறோம், நல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சில நேரங்கள் ஆக்சிடென்ட் வரும். 100% நீங்க நம்ப வேண்டியது உங்களால முடியும். அப்படி உங்களால முடியல, கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யார்கிட்டயாவது நீங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸ். அப்படி இல்லையா என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தையே தரேன் புதுசா, அவங்க உங்களை வெளில கொண்டு வருவாங்க. அல்லது வெளில கொண்டு வரதுக்கான விஷயத்தை நீங்க பண்ண போறீங்க. இந்த கடன் ரீதியான டிப்ரெஷனை விட்டுட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு வைரஸ் மாதிரி. தனிமையில இருக்கும் போது எப்படி நைட் ஆச்சு நான் பேசுறேன், அப்படியே வேற மாதிரி போயிட்டே இருக்கும், ஒரு டீப்பானது. நான் திரும்ப சொல்றேன், நைட்டு அதிகமா யாரையும் முழிக்க கூடாது, டேஞ்சர் ஜோன். நைட் ஒருத்தன் வெறிச்சு பார்த்துட்டே இருக்கான், உட்கார்ந்து இருக்கான், பேசாம இருக்கான், தூங்காம இருக்கான், மொபைலே பாக்குறான், இதெல்லாம் வந்து டிப்ரெஷனுடைய ஒரு சைன். இது இந்த எமோஷனல் பினான்சியல் வந்து என்ன பண்ணும்னா, எமோஷனல் ஹெல்த், எமோஷனலா உங்களை ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும்.
இந்த இடத்துல சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் வாழ்க்கையை மாத்தும். அதை தாண்டி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, அதான் என்ன நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையாது. அடுத்தது, வீழ்த்த முடியாத எதிரின்னு யாரும் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒருத்தர் கூட ஒரு நண்பர் சொன்னாரு, வியட்நாம் வார்ல அமெரிக்காவை வீழ்த்தியதே வியட்நாம் தான். வியட்நாம் சின்ன கண்ட்ரி, புரியுதா? அமெரிக்கா வல்லரசு, அவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். அவனையே தோற்கடிச்சது வியட்நாமியர்கள். நிறைய ஸ்டோரி இருக்கு மாதிரி. குட்டி குட்டி டீம் வச்சு பெரிய டீம் அடிச்ச கதைகள்லாம் இருக்கு. சரி, நீங்களே கிரிக்கெட்ல பாப்பீங்களா, கத்துக்குட்டியான ஏற்பா டக்குன்னு ஒருத்தர் காலி பண்ணுவோம். அவனால முடியும் போது நம்மளால முடியும். இன்னொன்னு சொல்றேன், நம்ம கத்துக்குட்டி எல்லாம் இல்ல, கத்து கொடுக்குற குட்டி, புரியுதா? நம்ம கத்துக்குட்டி இல்ல, கத்து கொடுக்குற குட்டி. அதனால எதை பற்றியும் கவலைப்படாம முதல்ல ஷேரிங்ல போங்க, அல்லது ஷேரிங் எடுத்துங்க. ஷேரிங் கொடுக்குறவங்கள கேரிங் பண்ணுங்க. உங்களை கேர் பண்றதுக்கு நான் இருக்கேன், சரியா? நம்ம வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்போம். இந்த மாதிரி யார் நம்ம நம்ம நண்பர்களை ஒரு விஷயம் சொல்றோம், யாராலும் செத்து போகும்போது எனக்கு கவலை இல்லை. மூணாவது தமிழ்நாட்டுல நம்ம இருக்கணுமா என்ன? தமிழ்நாட்டு நம்மளாம் சாவ வந்திருக்கோம் வாழ்க்கையில. நம்மளாம் வந்து ஜெயிக்க வந்திருக்கோம். நம்ம வந்து என்ன நம்ம பார்க்காத பிரச்சனையா? நம்மளாம் யாரு? நம்ம போய் எதுக்கு பயப்படணும்? நாமே சூசைட் பண்ணணும். ஒரு பையன் நீங்க இந்த புள்ளி ஒருத்த நான் போட்டிருக்கேன் ஃபோரியம் கிளப்ல, வேணாலாம். அதாவது ஒரு லேடி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு. இவங்க எனக்கு ஒருவேளை உங்களோட வீடியோக்களை பார்த்துருந்தா அவங்க வந்து உயிர் பழிச்சிருப்பாங்க சார். சரி, எத்தனை பேர்ட்ட இதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? இதை மட்டும் யோசிச்சாதீங்கன்னு ஒரு வீடியோ இருக்கு. அதுல நிறைய நான் சூசைட் பத்தி, நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோவாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் அனுப்புங்கன்னு சொல்றேன். நான் வந்து என்ன ப்ரொமோட் பண்ணிக்கணும், யூடியூப் இன்கம்காக சொல்ல. அந்த வீடியோல கண்டென்ட் இருக்கு, அது நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கு. யாரு என்ன பிரச்சனை இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. யாரு முன்னாடி இருக்க பிரச்சனை இருக்கான்னு யாருக்கும் தெரியாது, சரியா? அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அந்த வீடியோவை அனுப்புறேன். ரெண்டாவது வந்து என்னுடைய செக்ரட்டரி நம்பர் அனுப்புறேன். நீங்கள் வந்து என்னை எப்ப வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். எப்ப டைம் கொடுக்குறது நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நான் ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது. யார் உங்களை கைவிட்டாலும் நாங்க கூட இருக்கேன், சியோட்டா.